இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால அவளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உருளைக்கிழங்க முதலே வேக வச்சுட்டேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு தாளிச்சுக்கிறேன். இது கூடயே வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, தேவையான மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான் கொத்தமல்லி தூவி. இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு பக்கம் பூரியும் போட்டாச்சு. பூரிக்கு ஏற்கனவே மாவு திரட்டி வச்சதுனால போடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம வீட்டில் எப்பயுமே சாட்டர்டே சண்டேனாலே பாப்பா கேட்குற பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பூரி சப்பாத்திலாம் போடுறதுக்கு லேட் ஆகும். அதனால அந்த டைமில் செய்ய முடியாது. அதனால சாட்டர்டே சண்டேனாலே நம்ம வீட்டில் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாப்பாவுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னால அவள் சமத்தா சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பூரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம வீட்டில் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி பாப்பாவே நல்லா தூங்கிட்டதுனால பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் செய்கிற மாதிரி இருந்தது. அதனால இன்றைக்கி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம். லன்ச் ஒர்க்குமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்பா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, சாப்பிட்டுட்டா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு தான்.